நடப்பாண்டில் உலகம் முழுவதும் எல் நினோவின் தாக்கம் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் கடல் மேற்பரப்பின் வெப்பநிலை இயல்பை விட 1 டிகிரி செல்சியஸுக்கு மேல் உயரும்போது எல் நினோ உருவாகிறது. இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு மேல் உயரும்போது அது மிகவும் வலுவான எல் நினோ என குறிப்பிடப்படுகிறது. இதற்கு முன்பு 1972, 1982, 1997, 2015 ஆகிய ஆண்டுகளில் வலுவான எல் நினோ நிகழ்வுகள் பதிவாகியுள்ளன. நடப்பாண்டில் வலுவான எல் நினோவின் தாக்கத்தால் உலகின் பல்வேறு நாடுகளில் வழக்கத்திற்கு மாறான வானியல் மாற்றங்கள் ஏற்படும் என்று உலக வானிலை அமைப்பு எச்சரித்திருந்தது. அந்த வகையில் தென்கிழக்கு ஆசியா, ஆஸ்திரேலியா, மத்திய ஆப்பிரிக்கா போன்ற வெப்பமண்டல பகுதிகளில் குறைவான மழைப்பொழிவே காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய போது பற்றாக்குறை ஏற்படும் என்ற அச்சம் நிலவியது. ஆனால் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் வாரத்தில் பெய்த கனமழை எல் நினோ குறித்த கவலைகளை போக்கியது. தலைநகர் டெல்லியில் ஆகஸ்ட் மாதத்தின் சராசரி மழை அளவு முதல் 8 நாட்களிலேயே எட்டியது. 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் கனமழை கொட்டி தீர்த்ததால் நாடு முழுவதும் இருந்த ஒட்டுமொத்த மழை பற்றாக்குறை 11% குறைந்தது. நாட்டில் மழைப்பொழிவு அதிகரித்ததன் காரணமாக காரிஃப் பருவ பயிர் விதைப்பு பணிகள் புத்துயிர் பெற்றுள்ளன. கடந்த ஜூலை 24ஆம் தேதியுடன் ஒப்பிடுகையில் ஆகஸ்ட் 7க்குள் பயிர் விதைப்பு பற்றாக்குறை 17.96 லட்சம் ஹெக்டேராக குறைந்துள்ளது. பயிறு வகைகளின் விதைப்பு பற்றாக்குறை 1.95 லட்சம் ஹெக்டேராக குறைந்துள்ள நிலையில் நெல் மற்றும் எண்ணெய் வித்துக்களின் விதைப்பு பரப்பளவு கடந்த ஆண்டை காட்டிலும் சற்று பின்தங்கியுள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நெல் விதைப்பு 15.90 லட்சம் ஹெக்டேர் குறைந்துள்ளதாகவும் எண்ணெய் வித்துக்களின் பற்றாக்குறை 5.19 லட்சம் ஹெக்டேராக அதிகரித்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மத்திய மற்றும் வடமேற்கு பகுதிகளில் மழைப்பொழிவு கணிசமாக பதிவான நிலையில் கிழக்கு, வடகிழக்கு மற்றும் தென்னிந்தியாவின் சில பகுதிகளிலும் மழை பற்றாக்குறை நிலவுகிறது. ஒட்டுமொத்த கிழக்கு மற்றும் வடகிழக்கு பிராந்தியத்தின் மழை பற்றாக்குறை இயல்பை விட 25.5% உள்ளது. இது நெல் சாகுபடியை கடுமையாக பாதித்துள்ளது. அதே சமயம் ஆகஸ்ட் மாத மழைப்பொழிவு கணிசமாக இருக்கும் என்றும் அது காரிஃப் பருவ உற்பத்தி இலக்கை எட்ட உதவும் என்றும் நிபுணர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இதனிடையே உலக வானிலை அமைப்பும் ஐநா சபையும் ஆகஸ்ட் முதல் அக்டோபர் வரையிலான 3 மாதங்களில் எல் நினோவின் தாக்கம் தீவிரமாக இருக்கும் என எச்சரித்துள்ளன. இந்தியா முழுவதும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் சராசரிக்கும் அதிகமான வெப்பநிலை பதிவாக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருப்பது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. எல் நினோ எச்சரிக்கைக்கு மத்தியில் கிழக்கு இந்திய பெருங்கடலை விட மேற்கு பகுதி வெப்பமடைவதால் தெற்காசியா முழுவதும் வறட்சியை தீவிரப்படுத்தக்கூடும் என உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. தெற்காசிய நாடுகள் முன்கூட்டியே வறட்சி தடுப்பு மற்றும் நீர் மேலாண்மை நடவடிக்கைகளை மேற்கொண்டால் இத்தகைய கடுமையான சவால்களை எளிதாக சமாளிக்கலாம்.